கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அவ்வப்போது சில விஷயங்களுக்கு பாராட்டுவதும் சில விஷயங்களுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிப்பதுமாக இருக்கின்றார்கள். இதில் காங்கிரஸ் கட்சி, IUML இந்த இரண்டு கட்சிகள் மட்டும்தான் உறுதியான நிலைப்பாட்டோடு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் எப்போது ஆதரவை வாபஸ் பெறுவார்கள் என்பது தெரியாத புரியாத புதிராகத்தான் இருக்கின்றது. எப்போதும் மதுமேல் பூனை என்பது போல ஒரு நிலைப்பாட்டில் தான் இந்த அரசு தற்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த சூழலில் தங்களுடைய ஒரு தற்காப்புக்காக அல்லது ஒரு பேக்கப் பிளான் என்பது போல பாமகவை தாவேகா அணுகுவதாகவும், அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியும் தற்போது வரை அதிமுக பாஜக கூட்டணியான NDA கூட்டணியில் தான் இருக்கிறார்கள். அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்துவிட்டதாக இந்த இடத்துல சொல்லவில்லை. ஆனால் ஆளுங்கட்சியான தாவேகாவுடன் அவர்கள் ஒரு மென்மையான போக்கை அணுகுவதை பார்க்க முடிகிறது. இது எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சி தலைவர்களுடைய இல்லங்களுக்கு செல்லவில்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணியின் இல்லத்திற்கு மட்டும் முதலமைச்சர் விஜய் பதவியேற்றுக் கொண்ட உடனே சென்றார். அது மட்டும் இல்லாமல் முதலிலேயே அந்த கட்சியினுடைய ஆதரவை கோரியதாகவும், ஆனால் அந்த கட்சி அதாவது பாமக தற்போது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய காரணத்தால் அவர்களை இந்த கூட்டணிக்குள் உள்ளே கொண்டு வந்தார். விடுதலை சிறுத்தைகள், அதே போல காங்கிரஸ் முதலிலே வந்துவிட்டாலும் கூட கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் வருவதிலே சிக்கல் ஏற்படும். எனவே அவர்களிடம் சொல்லி நாங்கள் முதலில் இவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வருகிறோம் என்ற அடிப்படையில், காரணம் விடுதலை சிறுத்தைகளிடம் 2 இடங்கள் இருக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரையில் அவர்கள் 2 இடங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் உள்ளே வரும்போது தங்களுக்கு பலமாக இருக்கும். எனவே பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை ஒரு நட்பு சக்தியாக மட்டுமே வைத்துக் கொள்ளலாம் என தமிழக வெற்றி கழகம் நினைத்ததாக அவ்வாறு பேசி ஒரு மறைமுக உடன்படிக்கை போல செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையிலே தான் இயங்கி வருவதாக சொல்கிறார்கள். ஒருவேளை இதற்கு இடையில் ஏதாவது மனக்கசப்பு ஏற்பட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சியோ இதிலிருந்து இந்த கூட்டணியிலிருந்து வெளியே சென்றாலும் உடனடியாக பாமக ஆதரவு கொடுக்கும் என்று அரசியல் வட்டாரங்களில் பேச்சு இருக்கின்றது. அதற்கு ஏற்றாற் போல இந்த மென்மையான அணுகுமுறை இருப்பதை பார்க்க முடிகின்றது. குறிப்பாக அன்புமணி அவர்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது 2 அறிக்கைகள், அதிகபட்சம் 4 அறிக்கைகள் வரை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழக அரசு இந்த அரசுக்கு அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வகையிலான அறிக்கைகளாகத்தான் இருக்கிறது. இந்த பள்ளிக்கரணை விவகாரமாக இருந்தாலும் சரி, மேகதாது விவகாரமாக இருந்தாலும் சரி, கன்னியாகுமரி கனிமவளம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, இது தவிர டெல்டா மாவட்டங்களிலே நெல் விவசாயிகளிடம் வாங்கப்படும் லஞ்சம், ஊழல், இது சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் அவர் தமிழக வெற்றி கழகத்தை அணுகும் போது இது போன்ற தவறுகள் நடைபெறுகிறது, பார்க்கும் போது வருத்தமாக இருக்கிறது, கவலை அளிக்கிறது, இதை கொஞ்சம் சரி செய்யக்கூடாதா என்பது போல மென்மையாகத்தான் அணுகிறார்கள் தவிர கண்டனம் என்றோ கடுமையான எதிர்ப்பு என்றோ எந்த இடத்திலும் வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவது இல்லை. ஆனால் நாம் அப்படியே ஒரு 3 மாதங்கள் பின்னோக்கி சென்று திமுக ஆட்சியிலே பாமகவினுடைய செயல்பாடு எப்படியாக இருந்தது, அன்புமணி